இது நான் இந்த வீடியோக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன். வீடாக இருந்தாலும் சரி, லேண்டாக இருந்தாலும் சரி, சென்னை சவுத்தில் நல்ல லொக்கேஷனில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் 100% ப்ரிஃபர் பண்ணலாம். டாப்பில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லொக்கேஷன். ஓகேங்களா? 3 years ஆல்மோஸ்ட் 2-3 சீசன்ஸ் பார்த்தாச்சு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் போயிட்டு சார். வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இந்த வீட்டுக்கு உங்களோட ஆஸ்கிங் ரேட் என்ன? அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து. எல்லாருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் காட்டில் இருக்கக்கூடிய ஒரு 4 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க எல்லாருக்குமே நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம். தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் கார்டர் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லை வீடு பார்த்துட்டு இருக்கிறதுனா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செங்கல்பட்டுலேருந்து வரும்போது நீங்கள் தாம்பரம் போகாமலேயே தாம்பரம் வேளச்சேரி ரோட சென்றடையலாம். அதுக்கு தான் அந்த கனெக்டிவிட்டி கொடுக்குறது. நம்ம தாம்பரத்துக்கு பைபாஸ் போடுறாங்க, அதான் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. பெருங்குளத்தூர் நம்ம ஸ்ரீராம் கேட்வே புது பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அது மேலே ஏறி நீங்கள் ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரைட் எடுத்த உடனே உங்களுக்கு அந்த 150 feet ரோடு வந்துருங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் யூனிவர்சிட்டி வரைக்கும் இத்தனை நாளாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. பேலன்ஸ் ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்தது. அந்த டைம்ல இங்கே ரியல் எஸ்டேட் நல்லா ஃபாஸ்ட் க்ரோத் ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒர்க்கும் கவர்மெண்ட் சைடில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சதானந்தபுரம், நெடுங்குன்றம் அந்த பெல்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த பிட்டு மட்டும்தான் இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல க்ரோத் இருக்கும். இது நான் இந்த வீடியோக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன். வீடாக இருந்தாலும் சரி, லேண்டாக இருந்தாலும் சரி, சென்னையில் நல்ல லொக்கேஷனில், சென்னை சவுத்தில் நல்ல லொக்கேஷனில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் 100% ப்ரிஃபர் பண்ணலாம். டாப்பில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லொக்கேஷன். ஓகேங்களா? இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகான் பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 4 வீடு இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரீட்டே ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குல்ல 4 வீடு, அது வந்து பார்த்தீங்கன்னா இதே பில்டர் தான் கட்டி சேல் பண்ணியிருக்காங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே வீடு வாங்கின ஒரு அண்ணாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க இந்த பில்டரை பற்றி. ஆக்சுவலாக அந்த அண்ணா கொடுத்த ரிவ்யூலேயே நான் முக்கியமாக பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனுங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லேக் இருக்குது. நான் வந்த உடனே இப்போ நீங்கள் லொக்கேஷன் பார்க்குறீங்க அப்படின்னாலே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா வசந்த் லேக் இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் அண்ணா கிட்டேயும் நான் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வாங்கிக்கிட்டேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே லேக் இருக்குது, பட் உங்களுக்கு வந்து வாட்டர் லாகிங் அந்த இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. 2023 ஃப்ளட் அப்போ கூட சரி அந்த அண்ணாவே சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பில்டர் ரிவ்யூ என்ன அப்படின்றதையும் கேட்டுட்டு வந்துருங்க. ஹாய் சார், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகே, உங்களை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகே. ஸோ என் பேர் ஜெகன். ஸோ நான் இங்கே தான் ஒரு ஆல்மோஸ்ட் 3 years குடியிருக்கிறேன். ஸோ ப்ரோகான் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் தான் அந்த வீடு வாங்கியிருந்தோம். வாங்கி ஆல்மோஸ்ட் 3 years இங்கே தான் குடியிருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கு இருக்கிற வீட்டுக்கு பக்கத்து ஸோ அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறோம். ஆமாம், இங்கே தான் இருக்கிறோம். ஸோ வீடு வாங்கணும்னு தேடும்போது நிறைய பார்த்தோம். அதில் எங்களுக்கு நிறைய டிசைன்ஸில் கன்சர்ன்ஸ் இருந்தது, குவாலிட்டியில் கன்சர்ன்ஸ் இருந்தது. பட் இங்கே ப்ரோகான் வரும்போது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் அது ஒத்து வந்தது. ஸோ டிசைன் ஆகட்டும், இல்லை ஸ்பேஸ் எங்கேயுமே வேஸ்டேஜ் இல்லாமல் யூஸ் பண்ணியிருந்தது, அது ஒரு ஆஸ்பெக்ட் நல்லா இருந்தது. லொக்கேஷனும் நல்லா இருந்தது. ஸோ அது எல்லா விதத்துலையும் நல்லா இருந்ததுனால வாங்கினோம். வாங்கி இது வரைக்கும் 3 years ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டுருக்கு. முதல்ல இந்த லொக்காலிட்டி பற்றி ஒரு சின்ன யோசனை இருந்தது. மழை நிற்குமோ, தண்ணி இதாக இருக்குமோ அப்படின்லாம் நிறைய இருந்தது. ஸோ நான் வந்து வாங்குறதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தேன், மழையில் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து 3 years ஆயிடுச்சு. இது வரைக்கும் நமக்கு மழையினால பிளாக் ஆச்சுதுன்னோ, இல்லை மழையில் நமக்கு பிரச்சனை வந்ததுன்னா எந்த இஷ்யூ. இந்த 23ல ஃப்ளட் வந்துச்சு. ஆமாம், அப்போ எதுவும் இஷ்யூஸ்? 22லேருந்து இங்கே தான் இருக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூ ஏன்னா இல்லை. பின்னாடி லேக் வியூ இருக்கு இல்லையா? ஸோ அது எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்த ஒரு விஷயம்தான். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் மழையில் வந்து அந்த ஹெவி ரெயின் இருக்கும்போது நமக்கு ரோட்டில் நிற்கிறது இருக்கும். ஸோ ரெயின் முடிஞ்சோன்னா அப்படியே எல்லாமே போயிடும். ஸோ அதனால் நமக்கு அதிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 years ஆல்மோஸ்ட் 2-3 சீசன்ஸ் பார்த்தாச்சு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஓகே சார். ப்ரோகான் ரிவ்யூ சார். ப்ரோகான் நல்லா இருக்கு. நான் என்னோட ஃப்ரெண்டே கூட சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அவரும் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா இருக்கு. ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும், டிசைன் நல்லா இருக்கும். ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நல்லா இருக்கும். நான் நெக்ஸ்ட் கேட்க வந்த கேள்வியாக தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். என்னோட கலீக் ஒருத்தரே வந்து சார்கிட்ட. ஓகே சார். திருப்தியாக இருக்கா? நல்லா திருப்தியாக. என்னங்க ரிவ்யூ எல்லாமே கேட்டாச்சா? இங்கேருந்து கரெக்டாக 500 meters தூரத்தில் உங்களுக்கு ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூலோட பேக் சைடு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் லிடியா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. எஸ்எஸ்எம் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 1.7 kilometers தூரத்தில் அமைஞ்சிருக்கு. எஸ்எஸ்எம் ஸ்கூல் பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GKM இன்ஜினியரிங் காலேஜும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கேருந்து கரெக்டாக 3.1 kilometer தூரத்தில் உங்களுக்கு பாரத் யூனிவர்சிட்டி இருக்குங்க. தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் சொன்னேன் இல்லையா, ரொம்ப நியர்பைன்னு சொன்னேன். டிஸ்டன்ஸ் இப்போ வந்து சொல்லிடுறேன். டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 250 meters. ஒரே ஸ்ட்ரெயிட் போயிட்டு லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரே ரோடு தான். ஓகேங்களா? முழுக்க புதுசாக டெவலப் ஆன ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஏரியா. அந்த அவுட் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே போர் வாட்டர் தான். இன்னும் மெட்ரோ வாட்டர் இந்த ஏரியாவில் வரலை. எல்லாம் டெவலப் ஆக உங்களுக்கு எல்லாமே போர் போட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து
வாட்டர் பிரச்சனை வர்றது கூட வாய்ப்பு இருக்குது, போரில் தண்ணி இல்லாமல் போக கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ஏரிக்கு இல்லை ஒரு குட்டைக்கு பக்கத்தில் வாட்டர் லாகிங்லாம் அந்த ஏரியாவில் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது நான் நல்லதாக பார்க்குறேன். நான் இருந்தால் அப்படி தான் பார்ப்பேன். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ஒரு வீடியோவும் நான் மேக் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அக்காக்கள் அம்மாக்கள் கவனிச்சிருப்பீங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க என்னோட முயற்சி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களை ஒன்றாயிடுங்க. 2 வாட்டி கேட்குறேன்னு நினைக்கிறேன், பார்த்து பண்ணிவிடுங்க தம்பிக்கு. இப்போ வந்து நம்ம இந்த வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1015 ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவ் லேண்ட் ஏரியாங்க. 1750 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 4 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. ஆமாங்க, 4 BHK, அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. நிறைய இந்த கைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 BHK தான் இருக்குது. நான் வெளியில் வந்து பார்க்கும்போது கூட எனக்கு 3 BHK தான் நினச்சி உள்ளே போனேன். பட் மேலே போய் பார்த்தோன்னே தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே 3 பெட்ரூம் இருக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கள் அப்பா கூட இப்போ மீட் பண்ணியிருந்தேன். பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் உள்ளே போயிட்டு பார்த்துடலாமா. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் இருக்கு. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங், மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங். உங்களுக்கு இந்த பார்க்கிங்கில் மட்டும் ஒர்க் பெண்டிங் இருக்குது. பார்க்கிங்கில் உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கிங் டைல்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் நான் சொல்லி ஆகணும், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டில் எஸ்எஸ்ல கிளாஸில் கொடுத்துருந்தாங்க. கம்ப்ளீஷன் நல்லா இருந்தது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தனியாக ஒரு கேட் போட்டு உங்களுக்கு பைக் பார்க்கிங்கும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வீட்டில் செப்பரேட் போர்டு இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் சிபி லைன் இருக்குது. உங்களுக்கு பார்க்கிங்கில் மட்டும் ஒர்க் இன்னும் பெண்டிங் இருக்குது, அதுவும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபுல்லாக டைல்ஸ் போட்டு வீட்டை சுற்றி உங்களுக்கு செட் பேக் இருக்குங்க. லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங், மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் இருக்குது, அது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13.4க்கு 18 அடிங்க. கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12.4க்கு 16 அடி. ஓகேங்களா. இந்த லிவிங் கம் டைனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க, கொசு வலையோடையும் இருக்கு. ஆக்சுவலாக நான் வரும்போது நல்லா வெயில் அடிச்சிச்சுங்க. வந்து பார்த்துட்டு இந்த க்ளீன் பண்ணாங்க கொஞ்சம். அந்த டைம் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சு. கிச்சன் இருக்கு, கிச்சன் ஸ்லாப்ல கிரானைட் கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 9 அடி 4 இன்ச்சு. கிச்சன் வால்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டெஸ்க்காகவே இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். வீடு வாங்குறதோட செலவு இன்டீரியர் ஒர்க் பண்ணிருங்க. அதுதான் நான் எப்பயுமே பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது. மாடுலர் கிச்சன் கூட நீங்கள் இந்த கிச்சனுக்கு பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா வருங்க. கிச்சன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொசு வலையோடு இருக்கக்கூடிய விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்கு. ஸ்டார் கேஸ் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கேஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் வந்துடும். இதை வந்து நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வைடான பெரிய ஸ்பேஸ் இருக்கு. லிவிங் பேசேஜ் ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் இருக்கு. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அது கூட நீங்கள் என்னோட தம்பி வசந்த் சொன்னா அப்படின்னு கேட்டுக்கலாம். சீலிங் வரைக்கும் வால்டேஜ் கொடுத்துருக்காங்க. UPVC வெண்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்கு. வால் மிக்ஸ் ப்ரொவிஷன்ஸ், வாஷ் பேஷன் எல்லாமே வந்துடும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் வந்துடும். சரிங்களா. வெளியில ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட்ல டோர் ஃப்ரேம்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ மாடர்ன் டிசைன்ல இருக்கிற மாதிரி இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணாதான் வரும். பட் இந்த பில்டர் இதை பண்ணியிருக்கிறத நான் நோட்டபிளாக கவனிச்சேங்க. நீங்கள் கூட இதை ஃபீல் பண்ணிருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்ல 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க, கொசுவலையோட இருக்கு. இந்த பெட்ரூம்ல நீங்க பார்க்க முடியும் பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ் இப்போ வச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 9.4 அடிங்க. இந்த பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்கு, லாஃப்ட் இருக்கு. அதாவது செல்ஃப்குள்ள ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க செல்ஃபா வேணும்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட பீரோவை அப்படியே தூக்கி நீங்க மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே ஒரு இன்டீரியர் ஒர்க்கில் டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க பீரோ இப்போ இன்டீரியர் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ பீரோ வைக்க இடம் இல்லையே, ஐயோ இதை மறந்துட்டு அப்படின்ற மாதிரி நீங்க ஒதுங்க தேவை இருக்காது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இன்டீரியர் ஒர்க் பண்ணி நீங்க எல்லாம் செலவு பண்ணிடுவீங்க. பீரோ ஒன்று இருக்கும். அந்த பீரோ தனியாக நீங்க இங்கே வைக்கிற மாதிரி இருக்கும். அது வெளியில ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கோம். அதே மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ண அழகு வெளியில தெரியாத மாதிரி அது ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துரும். அதனாலதான் அப்படி விட்டுருக்குறாங்க. இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது அந்த பீரோ உள்ள வச்சு அப்படி நீங்க மேலே வச்சு கவர் பண்ணாலும் சரி, இல்லை நான் பீரோவை மேலே தூக்கிட்டு போய்க்கிறேன் எனக்கு இங்க பார்ட்டிஷன் பண்ணிடுங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இன்டீரியர் ஒர்க் ட்ரெடிஷனல், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸ்டார் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க, கொசோலையோட இருக்கு. இந்த விண்டோட ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா கிரானைட் கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ் தாங்க சியான் இன்டர்நேஷனல் ஸ்கூலோட பேக் கேட்டு. நீங்க நடந்து போயிட்டு உங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு பக்கம். ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இந்த கடல பொதுவாகவே அதிகங்க. சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் பாத் இருக்கு. சீலிங் வரைக்கும் வால்டேஜோட கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் தான் மாட்டோம்னு சொன்னாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் வந்துடும், வால் மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும்.
ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் விண்டோங்க. சரிங்களா? இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13.75க்கு 11.25 அடிங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத் இருக்குது. அட்டாச் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் மாட்டி கொடுத்துருவாங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட இருக்குது. நீங்கள் இன்டீரியர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வெளியில் எலிவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட லிவிங் ஸ்பேஸ் எதுவுமே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. இதுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் டெக்ஸ்டர் ஃபினிஷில் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பிளாக் வித் ஒயிட் காம்பினேஷனில் அந்த செவருங்க. அதனால அது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு ஆண்டில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க வித் கிளாஸோட இருக்குது. இந்த கிரே கலரில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பர்சனல் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த பால்கனியோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 அடிக்கு 9.25. ஆக்சுவலாக டோர் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மாடர்ன் மேலே வந்து லேண்ட் ஆன உடனே ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது பிளான் படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த பில்டர். இது ஹோம் தியேட்டர் அப்படின்ற கான்செப்ட் தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஹோம் தியேட்டராக வேணும்னாலும் இது இன்டீரியர் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் நீங்கள் பெட்ரூமாக வச்சுக்கலாங்க. ஆக்சுவலாக ஹோம் தியேட்டர்னா இங்கே வரணும்னா இங்கே வாங்க சர் அப்படி போகணும். நீங்கள் வந்து ஒரு டிவி வச்சுட்டு அப்படியே உங்கள் ஃபேமிலியோட இங்கே ஒரு சேர், இங்கே ஒரு சேர், இங்கே ஒரு சேர், இங்கே ஒரு சேர்னு ஒரு இந்த பக்கம் 4 சேர் போட்டுட்டு ஹோம் தியேட்டர் செட்டப் பண்ணி நீங்கள் டிவி பார்த்துக்கலாம். இது வந்து நான் பெட்ரூம்னே சொல்கிறேங்க. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 அடிக்கு 16 அடிங்க. 2 யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வித் கிரிலோட இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4th பெட்ரூம். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச பெட்ரூம். ஏன்னா எனக்கு எப்பயுமே ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய பெட்ரூம் தான் பிடிக்கும், உங்களுக்கு தெரியும். பட் இந்த பெட்ரூம் எதனால எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்ல லேக் வியூ இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அங்கே பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14.25க்கு 9.25. இந்த பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப்குள்ள ஸ்பேஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் நீங்கள் பண்ணிக்கலாம். லாஃப்ட்டும் இருக்கு. சார் வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இந்த வீட்டுக்கு உங்களோட ஆஸ்கிங் ரேட் என்ன? அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து. எல்லோருக்கும் வணக்கம். நான் சஞ்சய், MD ஆஃப் ப்ரோகான் பில்டர்ஸ். நம்ம தம்பி சேனல் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். உங்களோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. அதே போல் எப்போயும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டும் தம்பி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. டேரெக்டாக தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் நம்ம டேரெக்டாக மீட் பண்ணி பேசலாம். இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது உங்கள் காண்டாக்ட் நம்பர் தானே? நம்பர் டேரெக்டாக நம்ம சேனலில் பில்டர் காண்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துட்டு இருக்கோம். சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பிள்ளைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரேட்டு சொல்லிடுங்க சார். ஸோ இது ரேட் வந்து 1.10 ப்ளஸ் GST அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். 1,10,00,000. 1,10,00,000. இது வந்து ரெடி டு ஆக்கிபை ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து இப்போது உள்ள இன்னர் பெயிண்டிங் வந்து ஒரு கோட் தான் பண்ணியிருக்கோம். அது ஒரு கோட் பாக்கி இருக்கும். அப்புறமா உள்ளே வந்து ஃபிட்டிங்ஸ் எதுவும் மாட்டல ஒன்றும். ஸோ அதுவும் கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்க ப்ரெஃபரன்ஸ் ஏற்ற மாதிரி மாட்டலாம் சொல்லி நம்ம சாய்ஸ் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள டோர்ஸ்லாம் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. டோர்ஸ் கார் பார்க்கிங் டைல்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஸ்டேஜில் அது பண்ணிக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். அதுமாதிரி சுவிச்சஸும் நம்ம மாட்டாமல் இருக்குது. நம்மளாம் ஒயிட் போடுவோம். யாராவது வரவங்க கலர்ஸ் கேட்டாங்க, பிளாக் அது மாதிரிலாம் கேட்டாங்கன்னா இப்போ இன்டீரியர் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது அதுக்கேற்ற கலர் காம்பினேஷனில் வேணும்னா நம்ம டோர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு தீமில் பண்ணியிருப்போம். ஸோ அதே தீமில் நம்ம இன்டீரியர்ஸ் ஃபுல்லாக பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற சுவிச்சஸும் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த இன்டீரியர் பார்த்து ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபால் சீலிங்லாம் பண்ணும்போது. ஓகே சார். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அங்கே வருவாங்க. பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக வாங்க. நம்ம ப்ராஜெக்ட்லாம் ரெகுலராக நான் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இதுலேயும் என்ன பெஸ்ட் ப்ரைஸோ கண்டிப்பாக பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகான் பில்டர்ஸ்க்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த ஏரியாவில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த டைம் இந்த வீடியோ வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கால் பண்ணாலும் சரி, 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கால் பண்ணாலும் சரி, அவங்ககிட்ட உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி வேறு ஏதாவது லொக்கேஷனில் கண்டிப்பாக இண்டிவிஜுவல் ஹவுஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களும் நீங்கள் கால் பண்ணி அப்போ என்ன ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பாய் பாய்.